ஷாருக் கானுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தது கரெக்டு தானா? இதை சொன்னால் ஷாருக் கானே நம்ப மாட்டார். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 71வது நேஷனல் அவார்ட். போன வருஷம் லிஸ்ட்டு பார்க்கும்போதே நான் மதிக்கக்கூட முடிவு பண்ணிட்டேன். இந்த வருஷம் அதை கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஏன்னா ஷாருக் கானுக்கு நேஷனல் அவார்டு, அதுவும் எந்த படத்துக்குன்னா ஜவான் படத்துக்கு. அட பாவிலா, 30 வருஷமாக எங்கடா கோலம் போட்டிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் நல்ல நல்ல படங்கள்லாம் நடிச்சிருந்தான். அப்போல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல. சக் டே இந்தியா அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நடிச்சிருந்தாரு. அந்த படத்துக்கு கொடுத்தா கூட நான் ஒத்துப்பேன்டா. ஆனால் ஜவான் படத்துக்கு போய் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா ஸ்லோ மோஷனில் நடந்தால், மாஸ் டைலாக் பேசுனா, க்ரீன் ஸ்க்ரீனில் ஆக்ஷன் பண்ணால், 1000 கோடி அடித்தா நேஷனல் அவார்டு தூக்கி கொடுத்துடலாமா? இது எந்த ஒரு நியாயம்? விக்ராந்த் மசிக்கு கொடுத்தது கண்டிப்பாக ஓகே, ஏன்னா 12th ஃபெயிலில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஆனால் நீங்கள் ஷேடா அப்படின்னு கொடுக்கும்போது, ஆடு ஜீவித்தில் பிருத்திவிராஜ்னு ஒரு மனுஷன் உயிரை கொடுத்து நடிச்சிருந்தான். அவனை ஏன் மிஸ் பண்ணிங்கன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. அந்த படத்தில் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஆக்டிங். அவர் அந்த டெசர்ட்டில் கால் வழியில் நடக்கும்போது எனக்கே வலிச்சது. அந்தளவுக்கு மனுஷன் அந்த நடிப்பில் நம்மளுக்கு உணர வச்சான். உண்மையாகவே டெசர்ட்குள்ளே போக வச்சு மனுஷனை ஒல்லியாக்க வச்சு சாப்பாடு கீப்பாடு கொடுக்காம அவரை பார்க்கும்போதே பாவமாக இருக்கும். அந்த அளவுக்கு மனுஷன் நம்மளுக்கு அந்த நடிப்பை உணர்வுபூர்வமாக கொடுத்துருப்பாரு. அதுதான் நடிப்பு. அதுக்கு பேர் தான் நடிப்பு. ஜவான் படத்தில் இப்படி கையை தூக்கி இப்படி பண்ணுறது இருக்குல்ல, அது இல்லை நடிப்பு. இது நேஷனல் அவார்டா இல்லை விஜய் டிவி அவார்டா? புரியல. வரவனுக்கு போகிறவங்களாம் அவார்டு கொடுத்துட்ருக்கீங்களா? இது மாதிரி தான் போன வருஷம் ஒருத்தன் ஷோல்டர் தூக்கிட்டு வந்தான், அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க. அவன் என்ன பண்ணான் எது பண்ணான்னு யாரும் கேட்கல. அதில் என்ன நடிப்பு பார்த்தான்னு தெரில. கேட்டால் புஷ்பா அப்படின்றாங்க. புஷ்பா ஒன்றுமே புஷ் பண்ணலையேப்பா நடிப்புக்கு. அவருக்கு ஏன்ப்பா அவார்டு கொடுத்தீங்க? சரி, போன வருஷமே அதை தீத்தாச்சு. இந்த வருஷம் ஷாருக் கான் வந்து மாட்டிட்டாரு. என்னோட பெஸ்ட் ஆக்டர்லாம் இருக்காங்க, அவனுக்கு போய் கொடுங்கன்னு அவரே சொல்லுவாருங்க. நான் அதுக்காக ஷாருக் கான் நல்ல நடிகன் இல்லை சொல்ல, நல்ல நடிகர் தான். உண்மையாகவே ஒரு உணர்வுபூர்வமாக நடிக்கக்கூடிய நடிகர் தான். ஆனால் அதுக்கான படம் இந்த ஜவான் அல்ல. இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் நிறைய படங்கள் இருக்குது. அந்த படங்களை நீ நோட் பண்ணி அவார்டு கொடுத்துருந்தீங்கன்னா நான் அப்போ நேஷனல் அவார்டை தூக்கி வச்சு கொண்டாடுவேன். ஆனால் ஜவான் படத்துக்கு கொடுத்தது ஒரு வேல்யூவே இல்லை. அது யாராலையுமே ஒத்துக்க முடியாது. போகிற போக்க பார்த்தா பாலையாக்கு டாக்கு மகராஜ் படத்துக்காக கொடுத்துருவீங்க போல இருக்கு. ஐயோ, இதை நினச்சாவே எனக்கு பயமாக இருக்குது. அடுத்து கேரளா ஃபெயில் மற்றும் பகவான் கேசரி, இந்த 2 படத்துக்கும் பயங்கரமாக அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வச்சு பேசுவோம்.